பிரேஸ் காட். இன்னைக்கும் நிறைய நேரத்துல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா அதுல நிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாலிபர்கள் மத்தியிலையும் சரி, நம்ம கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன மாதிரியான தடுமாற்றம்னா, நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட வாக்கு சொல்றோம். ஆனா திரும்ப அதை செய்றோம். 2வது, நம்ம இவ்வளவு நேரம் ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே நான் இந்த ஊழியம் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி ஜெபிப்பேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன், இப்படி நீங்க நிறைய சொல்லுவீங்க. ஆனா செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ண போறாரு, உங்களை செய்ய வைப்பேன்னு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வசனத்துக்குள்ள போயிருவோம். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பேச போறார். ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தானா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள்ள நிற்க முடியும், கர்த்தர் என்னை நிற்க வைப்பார்னு சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும். வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. அக்காலத்திலே நல்ல திராட்சை தோட்டத்தை தரும், நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிற நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உருவாக்குறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிற ஒரு ஒரு மரமாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, அது இப்போ கனி கொடுக்குது. இன்னைக்கு எல்லாருடைய ப்ராப்ளம் இதாங்க. ஒரு 3 நாள் நான் ஜெபிக்கிறேன், 4வது நாள்ல இருந்து என்னால ஜெபிக்க முடியல. 3 நாள் ஒரு காரியத்தை பண்றேன், 1 வாரம் பண்றேன், பட் அது நிலைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வேதத்துல கர்த்தர் தெளிவா நமக்காக சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அது நல்ல ரசத்தை கொடுக்கிற திராட்சை தோட்டம். ஒரு காரியத்தை திரும்பவும் சொல்றேன், ஐ ஃபீல் த cry of the Holy Spirit. சிலரோட கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். மகே, நீ அடிக்கடி பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிற, ஒரு வாரம் பரிசுத்தமா இருக்கிற, திரும்பி விழுந்துடுற, ஒரு வாரம் ஆவிக்குரிய லைஃப்ல கொஞ்சம் பில்ட் ஆகுற, திரும்பி விழுந்துடுற, ஒரு வாரம் ஆத்ம பாரம் இருக்குது, அடுத்த வாரம் இல்ல, ஒரு வாரம் எழுப்பணும்னு தோணுது, அடுத்த வாரம் என்ன எனக்கு என்ன தலைவிதியான்னு யோசிக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, திராட்சை தோட்டம் திராட்சை ரசத்தை கொடுக்குதுப்பா, அது ஒரு வாரம் கொடுக்கிறதோடு நிப்பாட்டாதபடிக்கு அது எப்பொழுதும் திராட்சை ரசத்தை கொடுக்கும்படி கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. எத்தனை பேருக்கு இதுல உள்ள ரகசியம் புரியுது? கர்த்தர் சொல்ற, ஐ வில் protect that. கர்த்தர் தெளிவா இன்னைக்கு சிலரோட சொல்றாரு, நான் உன்னுடைய ஒரு வாரம் நீடிக்கிறத அது ஒரு யுக ஆண்டா மாத்த போறாரு. கர்த்தர் 100 வருஷம் நம்ம இருக்கிற ஆண்டுகள் வரைக்கும் முடிவு பரியந்த எப்படி காலேஜ் சொன்னாரோ அஞ்சைக்கிறதுக்கு அதே பலன் 85 வயசுல இருக்குன்னு எப்படி காலேப் சொன்னாரோ அதே மாதிரியான பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். கர்த்தர் சொல்றார், நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, நான் அதற்கு தேவையான அபிஷேகத்தை கொடுக்கிறேன், அதற்கு தேவையான வல்லமையை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஐயோ இந்த வல்லமை வேணா அந்த மீட்டிங் போகணுமே. இல்ல, நீ இருக்கிற அறையில கர்த்தர் தருவாரு. நீ ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு அசாதாரணமான அபிஷேகத்தை கொடுப்பார். அவர் சொல்றாரு, நீ எப்பவுமே கனி கொடுக்கிறது எனக்கு தேவை, நீ எப்பவுமே ரசத்தை வெளிப்படுத்துறது எனக்கு தேவை. கர்த்தருடைய விருப்பம். அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா, அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இரவுலையும் காத்து கொள்ளுவேன், பகல்லையும் காத்து கொள்ளுவேன், கஷ்டமான சிச்சுவேஷன்லையும் காத்து கொள்ளுவேன், அவன் சம்பூர்ணமா சாப்பிட்டுட்டு இருக்கிற காலத்திலையும் நான் காத்து கொள்ளுவேன்.
கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய பேருடைய ட்ரீம்ஸ்ல அட்டாக் வருது. நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க. ஆனா உங்க ட்ரீம்ஸ்ல வர்ற அட்டாக்னால நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு லஷ்ஃபுல்லான தாட்ஸ் அதிகமாகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கனி கொடுக்கிற விரும்புறவன், நீ கொஞ்ச நாள் இருக்கிற, ஒரு 4 நாள் இருக்கிற, அந்த கனவு வந்த உடனே உன்னால என்ன பண்ண முடியல, அடுத்த நாள் ஒரு தாட் எல்லாம் டைவர்ட் ஆயிருது. கர்த்தர் உனக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நான் உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்ள போறேன். உன் நைட், கர்த்தர் சொல்றாரு, உன் நைட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உன்னுடைய பகலை நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, உன் ஜபாவியை காத்துக்கொள்ள வைக்க, உன்னை எப்படியாவது எனக்கு ஸ்திரப்படுத்த வைக்க முடியும்னு கர்த்தர் முதலாவது உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமா இருக்குது? இது எதுக்கு தெரியுமா அந்த வசனத்தை நான் முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்? ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் ஒரு காரியத்தை மறக்க கூடாது. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் எப்பேற்பட்ட காரியத்திலே நம்மை காப்பாற்ற முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பாவத்துல இருக்கும் பொழுதுதான் பாவத்திலிருந்து அவரை விடுதலையாக்குகிற ஒரு இரட்சகராய் பார்க்க முடியும். நீங்க வியாதியில இருக்கும் பொழுதுதான் வியாதியை விடுவிக்கிற வைத்தியராய் பார்க்க முடியும். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாவத்தோடு போராடி கொண்டு இருப்பீர்களானால் தயவு செய்து இதான் சரியான நேரம். நீங்க சொல்லலாம், எனக்கு பலன் இல்லை, திரும்ப திரும்ப விழுறேன், என்னால எழும்ப. நோ நோ நோ, அந்த சாக்க சொல்லாதுங்க. நீங்க சொல்லுங்க, இதுல இருந்து மீட்கக்கூடிய ஒரு நபர் உண்டு, இதுல இருந்து மீட்கக்கூடிய ஒரு நபர் உண்டு, நான் அவரை நம்புறேன். அந்த சிச்சுவேஷன் மத்தியில பேசுங்க. இன்னைக்கு நான் அசுத்தத்துல விழுந்திருக்கல, என்ன எழுப்ப முடியும். மீகா தீர்க்கதரிசி சொன்னார்ல, நான் இருள்ல இருந்தாலும் எனக்கு அவர் வெளிச்சமா இருக்கிறார். நான் அசிங்கத்துக்குள்ள இருக்கிறேன், நான் பாவம் செஞ்சேன். இன்னைக்கு சத்ரு என்ன வெக்கப்படுத்துற மாதிரி பேசலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க சத்ருவே, இன்னைக்கு நான் விழுந்தால் மீண்டு எழும்புவேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களை எழுப்ப முடியுங்க, உங்களை எழுப்ப முடியும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். சிலர் யோசிக்கலாம், ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டு என் மேல உள்ள திட்டம்லாம் போயிட்டோம். உங்க மேல உள்ள திட்டம்லாம் போல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் அதனாலதான் சொல்ற, உன்னை இரவும் பகலுமா உன்னை காப்பாற்றி உன்னை கனி கொடுக்கிறவனா. நீ ஒவ்வொரு தடவை தப்பு செஞ்சுட்டு உன் இருதயம் ஒட்டையுதில்லை. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஓ சிந்தல ஒரு வெக்கம் வருதில்லை, உன்னை ஒரு வெக்கம் மூடுதில்லை. ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, அவர் சமூகத்துல எப்படி போய் நிக்கணும்ல நீ யோசிக்கிறல. கர்த்தர் சொல்ற, தைரியமா வா, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துறேன், நான் உன்னை காத்து கொள்ளுவேன், உன் லைஃபை நான் மாத்துவேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உன்னை என்கரேஜ் பண்றார். உன்னை தாண்டா நம்பி இருக்கேன் தேசங்களுக்கு, உன்னை தாண்டா நம்பி இருக்கேன் தீவுகளுக்கு, உன்னை தாண்டா நம்பி இருக்கிற பல வாலிப பிள்ளைகளுக்கு. விபச்சாரிகளையும் வேசிகளையும் தேசத்தில் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது உன்னை ஓ நினைவுதான் வருது. ஏன்னா உன்னை அல்லவா நான் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். அதனால நீங்க கட்டாயம் நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதில்லை. சரி, நம்ம இன்னும் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்றேன். சரி, இப்போ உங்களுடைய ப்ரையாரிட்டி, முதல்ல சொன்னேன், எந்த சூழ்நிலைனாலும் முதல்ல யூ நீட் டு ட்ரஸ்ட் ஜீசஸ். எல்லா சூழ்நிலைகளையும், பாவத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப போராட்டமா இருக்கலாம், எதுல இருந்தாலுமே நீங்க முதல்ல ஜீசஸை ட்ரஸ்ட் பண்ண பழகுங்க. ரெண்டாவது, முதல்ல இது. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்கல்ல, நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்றேன் முடியல, அதை எழுதியிருக்கு, நீ கொஞ்சம் கனி கொடுக்குறல்ல கர்த்தர் பார்க்கறாரு, கொஞ்சம் ஜெபிக்கிறீங்கள கர்த்தர் பார்க்கறாரு, கொஞ்சம் நீங்க வேதம் தியானிக்கிறீங்களா கர்த்தர் பார்க்கறாரு, கொஞ்சம் அழுறீங்கல்ல கர்த்தர் பார்க்கறாரு, கொஞ்சம் ஆத்தும பாரம் இருக்குல்ல கர்த்தர் பார்க்கறாரு, கொஞ்சம் மினிஸ்ட்ரின்னு ஓடுறீங்கல்ல கர்த்தர் பார்க்கறாரு. அவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்காம ஒண்ணுமே செய்யாம இருந்தனா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் எழுதப்பட்டிருக்குதுல, கனியே கொடுக்கலன்னா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் நீ கர்த்தருக்குன்னு செய்யறல்ல, அவர் சொல்றாரு, உன்னை அதிக கனி கொடுக்கும்படியா, இன்னும் உன்னை கனி கொடுக்கும்படியா உன்னை சுத்தம் செய்ய போறேன். ஒண்ணு ஃபர்ஸ்ட்
ஆண்டவர் நம்ம ட்ரஸ்ட் பண்ண சொல்றாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் பண்றல்ல, அதை ஸ்டாப் பண்ணாத, அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இரு. இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நான் என்ன பரிசுத்தம் இல்லைங்க, ஆனா டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் சொல்ற கண்டினியூ பண்ணு, கொஞ்சம் கனி கொடுக்கறல்ல கண்டினியூ பண்ணு, நான் உன்னை சுத்தம் செய்ய போறேன், நீ அதிக கனிகளை கொடுக்கும்படியா நான் உன்னை சுத்தம் செய்ய போறேன். இன்னைக்கு சிலருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க யோசிக்கிறீங்களே, என் சிந்தை இன்னும் சரியாகலையே, நான் ஜெபிக்க தகுதி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முடிஞ்ச அந்த கொஞ்சம் ஜெபத்தை நீ யூஸ் பண்ணு. உனக்கு நீ சொல்றீங்கல்ல 15 நிமிஷம் வேதம் வாசிக்கன்னு, கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கொஞ்சம் கொஞ்சம் அதை செய்ய செய்ய நான் உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ கொஞ்சம் என்னில் கனி கொடுக்கிறது எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி நீ கொஞ்சம் உன் சுபாவம் மாதிரி இருக்குல்ல, அதுல நிலைத்திரு. கொஞ்சம் உன் கெட்ட வார்த்தை பேசுறத நிப்பாட்டி இருக்கீங்கல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறத ஆரம்பிச்சிருக்கீங்களா, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் நீ ஜெபிக்கிறல்ல, கொஞ்சம் கொஞ்சம் வேத வாசிக்கிறல்ல, எங்க 2 நாள் ஜெபிக்கிறேன் 2 நாள் ஜெபிக்க பரவாயில்ல, அதையாச்சும் கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை சுத்திகரிப்பேன், நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன், அதிக கனி கொடுக்க முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதிக கனி கொடுக்கணும்னா பரிசுத்தம் தேவை. உங்க ஹார்ட்ல பரிசுத்தத்துக்கான வாஞ்ச வரணும். பரிசுத்தத்துக்கு மேல ஒரு தாகம் வர வர தேவனுடைய பிரசனம் உங்க அறையில வந்து நிற்கும். உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பாரு. சுத்திகரிக்க உங்களை யூஸ் பண்ணுவாரு. எப்படி கர்த்தருக்காக பயன்பட முடியும், எப்படி நிறைய கனி கொடுக்க முடியும்? சீக்ரெட் இஸ் ஹோலினஸ். நான் அதிகமா கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும், நான் அதிகமா கர்த்தர் என்ன பயன்படுத்துறோம் நீங்க விரும்புறீங்கன்னா பரிசுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அதிக கனி கொடுக்க போறேன், உன்னை அதிக கனி கொடுக்கும்படியா நான் உன்னை வல்லமையா நிரப்புவேன்னு மாத்திரம் சொல்லல. பின்னாடி இருக்குது வல்லமையா நிரப்பி பயன்படுத்துவார். ஆனா சுத்திகரிக்கப்படுறது, நீங்க பரிசுத்தமாக்கப்படாம நீங்க பயன்பட முடியாது. இதை தெளிவா தெரிந்துக்கோங்க. ஆனா இதுல ஆண்டவர் அடுத்தது 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, என்னுடைய உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்க யாராவது என்னோட கர்த்தர்ல நிலைத்து நிற்கணும், நான் இன்னும் அதிகமா கனி கொடுக்கணும் நீங்க விரும்புறீங்கன்னா ப்ளீஸ் முடிஞ்ச அளவு நிறைய மெசேஜஸ் கேளுங்க. கர்த்தருக்கு அடுத்த மெசேஜ் கேளுங்க. நீங்க வந்து தமிழ் பேசுறீங்க நல்லா தெரியும்னா ப்ளீஸ் அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் மெசேஜ் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் மெசேஜ் போய் கேளுங்க. ஒவ்வொரு யூத்துக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு போய் பாருங்க. அந்த யூத் மீட்டிங்ல அவர் பேசுற மெசேஜே உங்களை அப்படி பரிசுத்தமாக்கும். அந்த வைராக்கியத்துக்குள்ள உங்களை தள்ளும். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு தள்ளும். இல்ல ஞானேஷ் தெரியுமா, நல்ல ஒரு சகோதரர், அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க, செம்ம அனாயிண்டிங்கா இருக்கும். உங்க ஹார்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல தேவ மனுஷர்களுடைய மெசேஜ் கேளுங்க. மோகன்சி லாசரஸ் அங்கிள் மெசேஜ் கேளுங்க. நல்ல உங்களை அந்த ஆத்தும பாரத்துக்குள்ள ஜபத்துக்குள்ள அக்னியா எழும்பணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லி நடத்துற ஊழியக்காரங்களுடைய பிரசங்கங்களை நீங்க கேட்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா, உங்க ஹார்ட்டை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் ஒண்ணு சொல்லவா, உண்மையான பாரம் தெரியும் பொழுது உங்களுக்குள்ள லஸ்ட் போயிடும். ஆத்ம பாரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்குள்ள இச்சை போயிடும். நான் ஒண்ணு சொல்லவா, ரேனாட் போன்கே ஒரு காரியத்தை, ஒரு இயேசு வந்து விபச்சார ஸ்திரீய இனி பாவம் செய்யாதுன்னு சொன்ன கான்செப்டை கொஞ்சம் சிம்பிளிஃபைடா ஒரு வெர்ஷன்ல பேசியிருந்தார். அது என்ன செமையா பாதிச்சுது. நான் சொல்றேனே, அவர் சொல்றாரு இயேசு கிட்ட இப்போ அந்த விபச்சார ஸ்திரீயை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ரீசன் வேணாம். என்னன்னா இப்போ இவரை குற்றவாளியா தீர்க்கணும். இயேசுவை எந்த விதத்திலேயாச்சும் குற்றவாளியா தீர்க்கணும். எப்படின்னா இப்போ இயேசுட்ட வந்து இந்த விபச்சார ஸ்திரீ கையும் மையுமா பிடிபட்டிருக்கான்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ இயேசு என்ன சொல்லணும், இவளை கல்லெறியுங்கன்னு சொல்லணும். இப்போ கல்லெறிய சொன்னார்னா என்ன ஆகும்னா, ரோமர்கள் தான் அந்த காலத்துல அதிகமா டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, அந்த கல்லெறிந்து கொல்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்போ அது பண்றது யார் கையில இருக்கு, ரோமன்ஸ் கையில இருக்குது. பட் இவங்க பண்ணக்கூடாது. அப்போ ஜீசஸ் மேல இது ஒரு கேஸா அவங்க எழுப்பலான்னு பிளான். ரெண்டாவது இப்ப இயேசு கல்லை எரிய வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா மோசையோடைய பிரமாணத்தை இயேசு மீறிட்டாருன்னு சொல்லி இவர் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியும். இதுதான் இந்த அங்க இருக்கிற ஜனங்களோட மதவாதிகளோட பிளான். இயேசுவை எப்படியாவது குற்றவாளியாக தீர்க்கணும் பிளான். இப்ப இயேசுட்ட கொண்டு வந்தோடனே இயேசு செம்மையா ஒரு காரியம் சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல கல் எறிய கடவன் அப்படின்னு சொன்ன உடனே
அங்க ஹோலி ஸ்பிரிட்டோட பயங்கரமான பாவ உணர்த்தப்படுகிற அந்த வல்லமை வெளிப்படுது. இயேசுட்ட இருந்து வெளிப்பட்ட உடனே அவன் எல்லாவனும் குத்துண்டவன கற்களை கீழே போட்டு, கல் எடுத்து அடிக்கணும்னு நினைச்சவன் கல்லை கீழே போட்டு அப்படி திரும்பி போயிட்டான். இப்போ இயேசுவும் விபச்சார ஸ்திரீயும் மாத்திரமே இருக்கிறாள். அவ கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவள். அர்த்தம் என்னன்னா அவ ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இயேசு அதுல இருக்கிறார், அந்த விபச்சார ஸ்திரீ பக்கத்துல இருக்கிறாள். இப்போ இயேசு அப்படி தன்னுடைய தன்னுடைய கண்களை விபச்சார ஸ்திரீக்கு நேராக நிறுத்தி பார்த்த உடனே அந்த விபச்சார ஸ்திரீயுடைய இருதயம் உடைகிறது. அவள் கதறி அழுகிறாள், என் மேல் கல்லை எறியுங்க, என் மேல கல்லை எறியுங்க, ஆண்டவரே நீர் எரியுங்கிறா. ஏன் தெரியுமா? ரெய்னால்ட் போன்கே இப்படி சொன்னாரு, I see his eyes. அவருடைய கண்ணை பார்த்தேன். இத்தனை வரவை எத்தனையோ ஆண்கள் என்ன பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தது என்ன அசிங்கமா பார்த்தாங்க, இச்சையோட எண்ணங்களோட பார்த்தாங்க. ஆனா முதல் விஷயம், ஒருத்தருடைய கண்கள் அன்போட அரவணைப்போட என்ன மாற்றணுங்கிற எண்ணத்தோட பார்க்கிற ஒரு கண்களை பார்க்கிற, என்ன சீரழிக்கணும்னு சொல்லி பார்த்த கண்கள் அதிகம். ஆனா என்ன காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்த ஒரே கண் இயேசுவின் கண்கள். அந்த கண்ணை பார்த்த உடனே அவ கதறா, என் மேல கல்லை போடுங்க ஆண்டவரே, கல்லை எரிஞ்சிருங்க, நான் சாகணும், கல்லை எரிஞ்சிருங்க, நான் சாகணும், நான் வாழ தகுதியற்றவள் ஆண்டவரே, நான் வாழ தகுதியற்றவள்னு கதறா. அப்ப இயேசு சொல்றா, நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கல, நானும் உன் மேல கல்லெறிய போறதில்லை, நான் மன்னிச்சிட்டேன் போ, மன்னிச்சிட்டேன் போ, இனி பாவம் செய்யாதே. எவ்வளவு நல்ல ஒரு இயேசு பாருங்க. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ஆத்தும பாரத்தை இயேசுடைய இருதயத்துல உள்ளத உங்களுக்குள்ள சுமந்துருக்கல, லஸ்ட் வராது. இயேசு சொல்லுவோம், யோசிச்சு பாருங்க. நீங்க சிலரை பாக்குறீங்க, பார்த்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க, அவன் ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய கண்கள் பார்த்த உடனே உடையிறாங்க உள்ள. இந்த மாதிரி அனுபவம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். கர்த்தர் அப்படி பயன்படுத்தணும். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் நம்மளை கட்டாயமாக ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்க அதிகமா மெசேஜஸ் கேளுங்க. மெசேஜஸ் கேட்க கேட்க உங்க இருதயத்துடைய எண்ணங்கள் மாறும், உங்க பார்வை மாறும், உங்க நடக்க மாறும். வசனம் உள்ள போக போக உங்க லைஃப் ஒவ்வொரு கட்டமா மாறிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படி மாத்த போறாரு. அதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல கர்த்தரோட இருக்கிற அனுபவத்தை, அதனாலதான் இந்த வசனம் வர வர அவரோடு நிற்க முடியும். அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ அவர்கிட்ட நீங்க நிலைச்சிருந்தா அவரு நம்ம கூட நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. இது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்ப கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க நிறைய பேர் யோசிக்கிறோம், அப்படி பண்ணா இப்படி இல்ல, கர்த்தரோட இருங்க, கனி கொடுக்க முடியும். அவரோட ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க தான் பில்ட் பண்ணணும். கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் ஜெபிக்கிறியா, அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இன்க்ரீஸ் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு. 15 நிமிஷமா அரை மணி நேரமா மாத்து, அரை மணி நேரத்தை 3/4 மணி நேரமா மாத்து. அதிகமா மெசேஜ் கேளு, நீ உன்னை சுத்திகரித்துக்கோ. எவ்வளவு சுத்தம் பண்றியோ அவ்வளவு கனி கொடுக்க முடியும். எவ்வளவு நீ அவருக்குள்ள ஸ்டே பண்ணி அவரோட பிரசன்ஸ்ல இருக்கியோ அவ்வளவுக்கு இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். கர்த்தர் அப்படியே நம்ம ஒவ்வொருத்தரையும் செய்வாராக. இன்னொரு காரியம், இது முதல்ல நான் ஃபேத்தை பத்தி பேசினேன். ரெண்டாவதாக அவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை பத்தி பேசிட்டேன். இணைந்திருக்கிற வார்த்தைனா அவர்கிட்ட நான் ஜெபிக்கிறது, கொஞ்சம் கனி கொடுக்கிறது. என்னால எவ்வளவு முடியுது, என்னால பூர்ணமா முடியலங்க, கொஞ்சம் முடியுது. கர்த்தர் சொல்ற, அந்த கொஞ்சத்தை செய். கொஞ்சத்தை செய்யும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா அதிக கனி கொடுக்க முடிய சுத்திகரிக்கிறார். அதற்கு பயன்படுத்துகிற அவர் செய்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா உபதேசம் கேட்கறது. அப்போ நான் அவரோட இணைந்து இருக்கிறதற்கு நான் செய்யப்படுறது எனக்கு முடிஞ்ச கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் வேத தியானம், கொஞ்சம் உபதேசம் கேட்கறது. முதல்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் அவரை நம்புவேன். அவர் என்ன பரிசுத்தமாக்க முடியும், என் சூழ்நிலையை மாற்ற முடியும். நான் ரொம்ப டவுட் படுவேங்க. நான் அடிக்கடி எப்படின்னா சந்தேகப்படுவேன், எப்படி இது நடக்கும், ஏன் இப்படி நடக்கும், அப்பெல்லாம் யோசிப்பேன். ஆனா ஒன் டைம் ஹோலி ஸ்பிரிட் என்னோட ஒரு நாள் பேசினாரு. ஒன்னு தெரிஞ்சுக்க, ஐ எம் நாட் only the God of ஆபிரகாம். நான் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் இல்லை,
தோமா, சந்தேகவாதியாகிய அந்த தோமாவுக்கும் நான் தான் தேவன். புரியுதா? நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே உன்னை மாத்த கர்த்தரால முடியும். சம்டைம்ஸ் எனக்குள்ள யோசிப்பேன், ஆண்டவரே நான் நிலைச்சு நிற்க மாட்டேங்க, நான் சரியில்லை, என்னெல்லாம் ஒரு பெரிய தேவ மனுஷனா எழுப்புதல் வீரனா நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா கர்த்தர் சொல்லுவார், எஸ் ஐ கேன் மேக் யூ, ஐ கேன் யூஸ் யூ, ஐ கேன் சேஞ்ச் யூ, ஐ கேன் கன்வெர்ட் யூ, ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யூ, ஐ கேன் எம்பவர் யூ. நான் உன்னை என்ன உருவாக்க முடியும், உன்னை மாற்ற முடியும், உன்னை பலப்படுத்த முடியும், உன்னை நிலைநிறுத்த முடியும்னு கர்த்தர் என்ன நிறைய நாள் பூஸ்ட் பண்ண நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு உங்களையும் அதே தான் பண்றாரு. ஆனா மூணாவது அவர் செய்ய போற காரியம் என்னன்னா, அவர் உங்களை நிப்பாட்டுறதுக்கு அவர் தானாகவே செய்கிற ஒரு காரியம் உண்டு. எடுத்துக்கோங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 25 இருந்து 27 வசனம் வரை அவர் சொல்றார், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் அவைகளை செய்யவும் பண்ணுவேன், உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சிப்பேன். அப்போ கர்த்தர் எவ்வளவு தெளிவா நம்மளோட பேசுறாரு பாருங்க. மூணாவது சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட்ஸ் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவரை வச்சு எதுக்கு வச்சாரு தெரியுமாவா? அதுல எழுதியிருக்கு, என் கட்டளைகளிலும் நடக்கவும். அப்போ அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வதற்கும் அதுல நிலைத்து நிற்பதற்கும் கர்த்தர் தன்னுடைய அனாயிண்டிங் அவங்க மேல வைத்திருக்கிறார். நிறைய பேர் அபிஷேகத்தை பற்றி சரியா புரியாம இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்றீங்க, ஓ நான் வந்து பரிசுத்தமா இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். கிடையாது, நீ பரிசுத்தம் ஆகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நீங்க அவர் சொன்ன ஊழியத்தை எல்லாம் அவர் எழுதி, நான் கட்டளையிட்டவைகளிலும் நான் நியாயங்களிலும். அப்ப நீ பரிசுத்தமா வாழ்றது கட்டளை, அது நியாயம். அதே மாதிரி இயேசு சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவி. அப்ப இதை செய்யறதற்கும் யாரு ஹெல்ப் பண்றா? Holy Spirit is helping in your ministry. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேசத்தின் ஆவிக்குரிய காரியங்கள்ல மாற்றம் உண்டாகுவதற்கும் இன்னும் கூட உங்களுடைய பரிசுத்தத்திற்கும் தேசத்தின் பரிசுத்தத்திற்கும் கொண்டு வருவதற்காகவும் நீங்க ஊழியம் செய்வதற்காகவும் அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அவர் உங்களை மாற்ற போறார். அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நான் மாத்துவேங்கிறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, எல்லா இடத்துலையும் நான் சுத்திகரிப்பு உண்டாக்குவேங்கிறாரு. அவர் பரிசுத்தமாக்க போகிறார். அவர் சொல்றார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் சொல்றார், நான் தான் கர்த்தர், நான் உன்னை சுத்திகரிக்க போறேன், உன் சுபாவங்களை மாத்த போறேன். அவர்கிட்ட கேளுங்க, காட் ப்ளீஸ் ஃபில் மீ. 3 காரியங்க. நீ எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியம் நீ யோசிக்கலாம். நிறைய பிரச்சனை, கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, நானும் சரியில்லை. நோ நோ நோ, இதான் சரியான டைம். ட்ரஸ்ட் காட். நீ ஒண்ணுமே இல்லாத நேரம் தான் அவரை நம்ப முடியும். நல்லா ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார்னு சொல்றது குட். ஆனா ஒண்ணுமே ஜெபிக்க முடியாத நேரமும் நீ நம்பி பாரு, இதுக்கு மத்தியிலேயே கர்த்தர் என்னை எழுப்புவார், என்ன ஜெபிக்க வைப்பார். ஆனா ஒண்ணு தெரியும், ஜெபிக்காம கர்த்தர் பயன்படுத்த முடியாது. ஆனால நீ கேளு, என்ன ஜெபிக்க பண்ண முடியும் கர்த்தரால, என்னை எழுப்ப முடியும், சுபாவத்தை மாற்ற முடியும், என்ன பரிசுத்தமா நிற்க வைக்க முடியும். நீங்க சொல்லுங்களேன், கர்த்தர் என்ன மாற்ற முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி விழுந்துருங்க, முகங்குப்புற விழுங்க. விழுந்துட்டு நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் எழுப்ப முடியும். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பரிசுத்தம் இல்லாதவனை பரிசுத்தப்படுத்துகிறவர். 2வது, அவரோட இணைஞ்சிருக்கணும், ஜெபிக்கவும். உங்களால முடிஞ்ச கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் வேத தியானம், கொஞ்சம் பிரசங்க கேட்கிற அனுபவம், இதுக்குள்ள நீங்க வந்துருங்க. 3வது ஒரு காரியம், காட் அனாயிண்டிங்காக ப்ரே பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட்டை ஹெல்ப் கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் என்ன முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நீங்க நடத்துங்க, நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன், என்ன முழுசா தரம்பா. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, உங்க கட்டளையும் உங்க நியாயங்களையும் நான் கை கொள்ள முடியும், நீங்க உதவி செய்கிறவர்னு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. அவ்வளவுதாங்க. இந்த 3 சிம்பிள் டிப்ஸ் தான் உங்க லைஃபே
மாற்ற போகுது. இந்த 3 சிம்பிள் டிப்ஸ் நீ எப்படி நிலைத்து நிற்க முடியும், how to stand firm in God, ஆண்டவர்கிட்ட எப்படி உறுதியா நிற்க முடியும். கர்த்தர் எவ்வளவு தெளிவா பேசுற, நான் உன்னை நிப்பாட்டுவேன், நான் என்னுடைய வார்த்தையினால உன்னை நிப்பாட்டுவேன், நீ என் கூட இணைஞ்சு நிற்கும் பொழுது நான் உன்னை நிப்பாட்டுவேன், உன்னை அதிக கனி கொடுக்கிறவனா மாத்துவேன். அடுத்து சொல்றாரு, நீ ஏன் உன்னுடைய ஆவியானவரோடு இணைஞ்சுக்கோ, அவர் நான் உனக்கு கொடுத்ததுக்கு காரணமே உன்னை பரிசுத்தமா நிற்க வைக்க, உன்னை ஊழியத்தை பயங்கரமா செய்ய வைக்க. கர்த்தர் உங்களை அப்படி செய்ய வைக்க போறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் நிறைய நேரம் நிற்க முடியல, ஆனால் இன்னையிலிருந்து நான் இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறேன், நீங்கள் என்னை பரிசுத்தமாக்க முடியும், என்னை நீங்கள் நிப்பாட்ட முடியும், நான் நம்புகிறேன். ஓ லார்ட், யார் யாரெல்லாம் இப்போ ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இப்போ ஜெபிக்கிறாங்களோ, டச் எவ்ரி ஒன் ஓ லார்ட், டச் எவ்ரி ஒன் ஓ லார்ட். யார் யாரெல்லாம் இந்த நிமிஷம் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கணும். 3 நாள் நான் பரிசுத்தமாக இருந்துட்டு அடுத்த நாள் பாவத்தில் விழ பிடிக்கலப்பா. யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, இன்னைக்கு இயேசு உங்களை தொட போறார். இன்னைக்கு சில அடிக்ஷன்ஸ் உடையுது, மாஸ்டர்பேஷன் அந்த கட்டு உடையுது, அந்த சைக்ளிக்ஸின் உடையுது. ஏசுபி நாமத்தில் எல்லா சைக்ளிக்ஸினையும் உடைச்சு ஜபிக்கிறேன். எல்லா பான் பார்க்குற பழக்கங்கள் அந்த சைக்ளிக்ஸின் ஏசுபி நாமத்தில் உடைச்சு ஜபிக்கிறேன். இன்னும் இரவுல வருகிற அந்த ட்ரீம்ஸ் ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரு அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் சேர்ந்து செய்யுங்களேன். நான் இயேசுடைய ரத்தத்தோட கவனம் பண்ணியிருக்கேன், அது நம்ம பண்ண கவனம் இல்லை. நீங்க சொல்லுங்க, இயேசு எனக்கு ரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க, அவர் ரத்தத்தை சிந்தினார்ல. வேதத்துல பார்க்கிறோம், எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் வாதை வர முடியல. நீங்க உலகத்துக்குள்ள இருந்தாலும் வாதை உங்களை அணுக முடியாது, சங்கார தூதன் வர முடியாது. ஏன்னா ரத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க, ரத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. ரத்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த கவனன்ட் ஆஃப் பிளட், அந்த ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை இருக்கும் பொழுது எல்லா பிசாசுடைய அந்தகார கட்டுகள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் போய் ஜெபிக்கிற, அந்த ரத்தத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருத்தர் மேல உள்ள கட்டுகள் ரைட் நவ பிரேக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும்பா. இன்னையிலிருந்து ஒரு நல்ல ஒரு ஜெப கிருபையை கொடுங்கப்பா. ஜெபிக்கிற அட்மாஸ்பியர் உண்டாகட்டும், வேதத்தை தியானிக்கிற அட்மாஸ்பியர் உண்டாகட்டும், தேவனுடைய ஆளுக ஒவ்வொருத்தர் மேலே உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹோலி ஸ்பிரிட், ஃபைனலி we need your help Lord. touch everyone. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. உமக்குள்ள நிலைத்து நிற்க, பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்ட நிற்க முடியும். எந்த சூழ்நிலையில் நிற்க முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். தேவன் எங்களை எழுப்புவாருங்கிற நம்பிக்கையோடு பல நேரத்தில் வெளியே போன பாவத்தில் விழுந்துருவோங்கிற எண்ணம், உலகத்துக்குள்ள போன பாவத்தில் விழுந்துருவோங்கிற எண்ணம் இல்லை இல்லை. கர்த்தர் நிப்பாட்ட முடியும், கர்த்தர் நிப்பாட்ட வைக்க முடியும். அவர் உலகத்துக்குள்ள போங்கன்னு சொல்லி அவர் தானே அனுப்பினார். பரிசுத்தமாக்குவார், நிப்பாட்டுவார். அந்த வைராக்கியத்தை கூட ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிங்க. பரிசுத்தாவியானவரை ஜபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம். பரிசுத்தாவியனுடைய ஆளுக அப்படி இறங்கட்டும். யாராவது இந்த நிமிஷம் அபிஷேகம் வேணும்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னா, ரைட் நவ் oh Lord, touch them in the name of Jesus. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. Fill them with the Holy Spirit. Fill them with the Holy Spirit. Fill them with the Holy Spirit. ஒவ்வொருத்தரும் அப்பா, ஒவ்வொருத்தரும் நாவை தொடுங்க, சிந்தன மண்டலங்களை ஆட்கொள்ளுங்க, இருதயங்களை ஆட்கொள்ளுங்க. தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளுகை இறங்கட்டும். டச் த மூலம், டச் த மூலம். இந்த ஜெபத்தெல்லாம் கேட்கறதற்காக நன்றிப்பா. Thank you Holy Spirit. Thank you Jesus. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்க ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க, பாவத்தை ஜெயிக்க முடியாம உங்க சர்ச்சிலே இருக்கிறாங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய லைஃபுக்கு நான் ஒன்று சொல்லவா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நிறைய மினிஸ்ட்ரி செஞ்சதெல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு பாஸ்டர் மெசேஜ் இருக்கும், அந்த மெசேஜை இன்னொருத்தங்களுக்கு அனுப்புவேன். அனுப்பும்போது என்ன ஆகும் தெரியுமா, அனுப்பும்போது அவங்க அந்த மெசேஜை கேட்டு முடிவில் டங்ஸ் பெற்றிருப்பாங்க. நான் நிறைய டைம் ஜெபிச்சிருக்கேன், நான் ஜெபிக்கும் போது அவங்க டங்ஸ் பெறணும்ன்ற அப்படி நடந்ததில்லை. ஆனால் நான் ஒரு மெசேஜை ஷேர் பண்ணும்போது அவங்க டங்ஸ் பெற்றுப்பாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை இன்னொருத்தங்களுக்கு அனுப்பும்போது என் கட்டு உடஞ்சிருச்சுவாங்க. அப்போ கர்த்தர் ஒவ்வொரு மெசேஜ் வீடியோ வச்சிருக்கிறது ஒவ்வொரு காரணத்துக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரங்களை எழுப்பி ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். கட்டாயம் உங்களுக்கு பிரோஜனமா இருந்தனா நீங்க கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும்பொழுது இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு இது பிரோஜனமா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா உங்க டெஸ்டிமோனியை கீழே ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.